அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் எடுக்கல. ஒரே ஒரு மெடிக்கல் சீட்டு அதிகப்படுத்தல. 5 வருஷத்துல ஒரு மெடிக்கல் சீட் அதிகப்படுத்தணும்னா ஒரு மெடிக்கல் காலேஜாவது உருவாக்கி இருக்கணும். மெடிக்கல் காலேஜ் உருவாக்கல. வேற எதுவும் அதே போல ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களான்னா எந்த நீர்ப்பாசன திட்டமும் எந்த ஊர்லயும் நிறைவேற்றவில்லை. இல்ல ஒரே ஒரு ஏரியா தூர்வாரி இருக்கிறாங்களான்னா எந்த ஊர்லயும் ஒரு ஏரியா கூட தூர்வாரல. ஏதாவது ஒரு புதுசா தொழிற்சாலை அமைத்து ஒரு மக்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனா பெரிய டாக்குமெண்ட் மட்டும் போட்டிருப்பாங்க, நாங்க 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம், 1.5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம். ஆனா அதையெல்லாம் பொய் என்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் ஒரு பெரிய டாக்குமெண்ட் நம்மளே கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க அதை உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவு பெரிய முதலீடு வந்திருக்கு, அவ்வளவு பெரிய முதலீடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை அவர்கள் சொல்றாங்க. ஆனா எதுவுமே உண்மையான திட்டங்கள் கிடையாது. மனதார அதெல்லாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை சொல்றதும் நிறைவேற்றிட்டோம் என்று அதுவும் பொய்யாதான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 500 வாக்குறுதியில 65 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. மிச்சம் அதாவது கிட்டத்தட்ட முக்காவாசி வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. அதுல ஒண்ணு நீர்ப்பாசன திட்டம், காவிரி உபரிநீர் திட்டம். ஆனா காவிரி உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் தர்மபுரியில நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதனால நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும். இந்த பகுதியில மாம்பழத்தை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நம்மளால அந்த நீர்ப்பாசன திட்டத்தை தர்மபுரி கொண்டு வர முடியும். அதே போல சிப்காட்சியில தொழிற்சாலைகளை உருவாக்கி பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க முடியும். மது ஒழிப்பு, போதை ஒழிப்புக்காக தமிழ்நாட்டுல ஆதி காலம் மட்டும் போராடி கொண்டிருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதை நாங்கள் உறுதி செய்து பெண்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்து பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் கண்டிப்பாக உறுதி செய்வோம். அதற்காக எங்களுடைய உழைப்பு முழுமையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் மகளிர்